அன்புக்காய் உடைய இரக்கத்துக்காய் உடைய கிருபைக்காய் உடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். எங்களோட வேதாகமத்திலே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் இன்றைய நாளிலே எங்களுடைய கவனம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை ஒரு விஷயம் நாங்கள் எழுந்து உங்களோட பைபிள் எல்லாம் கையில் எடுத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? எழுந்து உங்களோட கையில் பைபிளை எடுத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தின 2:12 17 வரை. பெருகமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாக இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள் எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுது அறியாமலும் இருப்பதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறதுமே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது என்றார். ஆமென். நாங்கள் அமர்ந்து கொள்வோம். புது வருஷம் பிறந்து கொண்டாட்டங்கள் முடிந்து எதிர்பார்ப்புகளோடு அந்த டாப்பிக்கு நான் வரவே இல்லை. அது ஒரு புறம் உங்களோடு இருக்கட்டும். எனக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்த வாஞ்சை, என் உள்ளத்தில் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த காலகட்டங்களில் கடந்த வருஷங்கள் முழுவதிலும் நான் போகிற எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை தான் ஆண்டவர் எனக்கு பேசும்படி ஏவி இருக்கிறார். எனக்கு தெரியும் சிலருக்கு அது போரிங், ஏன்னா அது ஒரு டீச்சிங் மாதிரி போகிறனால, பிரசங்கம் மாதிரி இருக்காதனால என்னுடைய பிரசங்கங்கள் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதுவும் எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு போரிங்கோ இல்லையோ, அது எனக்கு அதால் இல்லை. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை நான் செய்ய வேண்டும். வார்த்தையை நான் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நாங்கள் கொண்டாட்டங்களிலும் களியாட்டங்களிலும் நோவாவின் காலத்தில் வாழ்ந்தது போல வாழ்ந்து நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ளாதபடி ஒரு மந்த நிலையிலே இன்றைக்கி திருச்சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட செய்திகளும் தேவை. கர்த்தருடைய வார்த்தையை கண்டித்து உணர்த்தக்கூடிய மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அந்திய கால அல்லது கடைசி கால ஆண்டவருடைய வருகைக்கு திருச்சபையை ஆயத்தப்படுத்தும் ஊழியங்களும் பிரசங்கங்களும் தேவை. இந்த செய்தி அந்திய கால அல்லது கடைசி கால ஊழியங்களுக்கு, வருகைக்கு, அழிவுகளுக்கு, அனர்த்தங்களுக்கு எங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் ஒரு சபையாக, காரியமாக இருக்கு. பெருகமு சபை
பெருகமு சபை என்று சொல்லும் பொழுது அது சாத்தானுடைய சிங்காசனமாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் சாத்தானுடைய சிங்காசனம் என்று பெருகமு சபை சொல்லப்பட்டது என்று சொன்னால், எல்லா விதமான விக்கிரக ஆராதனைகள், ஒக்கல்டிக் பிராக்டிசஸ், டிமானிக் பிராக்டிசஸ் மற்றும் எல்லா விதமான அசுத்த காரியங்களும் நடைபெற்ற ஒரு இடம் பெருகமு. ஆகவே எல்லா விதமான நாசமோச அசுத்த காரியங்கள் பெருகமுவிலே நடைபெற்றதுனாலே சாத்தானுடைய சிங்காசனமாக பெருகமு சபை சித்தரிக்கப்படுகிறது. 12 வசனத்தில் நாங்கள் பார்த்தோம், பெருகமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது என்ன இருபுறம்? உங்களுக்கு தெரியும், பழைய ஆக்களுக்கு தெரியும். அது என்ன இருபுறம் கருக்குள்ள பட்டயம்? எதுக்கு பைபிளில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லப்படுவது? உங்கள் கையில் இருக்கிற வேதாகமம். இந்த வேதாகமம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அதனால தான் நாங்கள் அதற்கு இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்வது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிற, இருபுறம் பட்டயத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் 13ஆம் வசனம் கவனிங்க. உன் கிரிகைகளை நான் அறிந்திருக்கிறேன். கமாவனும் இருக்கு இல்லையா? உன் கிரிகைகளையும், உன் கிரிகைகளை நான் இந்த 7 சபைகளை நீங்கள் ஸ்டடி பண்ணினீங்களா இருந்தால், இந்த 7 சபைகளிலும் நல்ல கிரிகைகள் இருந்தது. டிசம்பர் மாதங்களில் பொதுவாக ஜனங்க நல்ல கிரிகைகள், நல்ல கிரிகைகள்னால் என்னது? கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெம்பர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உலருணவு பொதிகள் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஜனங்கள் செய்வார்கள். டிசம்பர் மாதம் கூட செய்வார்கள். ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள், கிஃப்ட் கொடுப்பார்கள், விசேஷமாக ஹெம்பர் கொடுப்பாங்க. அந்த டிசம்பர் மாதத்தோடு அது சரி. திரும்ப அடுத்த டிசம்பர் வரைக்கும் நாங்கள் ஹெம்பரோ இல்லாட்டி உதவிகளோ ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் வசனம் சொல்லுது, நாங்கள் நல்ல கிரிகைகளை செய்ய ஆண்டவர் எங்களை எதிர்பார்க்கிறார். நற்கிரிகைகள் டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களால் முடிந்த நல்ல கிரிகைகளை தேவன் செய்வதற்கு எங்களை எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து பார்க்கிறோம், சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், யாரு? பெருகமு சபை. நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள் எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் இரத்த சாட்சி, என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிவிக்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, இது 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நன்மையான காரியங்களா தீமையான காரியங்களா? பார்த்து சொல்லுங்க. பாசிட்டிவாக பேசப்படுதா நெகட்டிவாக பேசப்படுதா? இதெல்லாம் நல்ல காரியம் என்று ஆண்டவரோட வார்த்தை சொல்லுதா கெட்ட காரியம் என்று சொல்லப்படுதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லதா கெட்டதா? இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி இந்த சபையை திட்டுறாரா மெச்சிக்கொள்றாரா? 13ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நன்மை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறேன், நீ இவ்வளவு காரியங்கள் செய்வதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் பாருங்க 14ஆம் வசனம், ஆகிலும், ஆங்கிலத்தில் பட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆகிலும் நல்ல காரியங்கள் செய்வது நல்லது. சபையிலே உதவி செய்வது, ஐக்கியம் கொள்வது, ஜெபிப்பது, ஃபெலோஷிப் போடுவது, கேன்டீன் போடுவது, சுற்றுலாக்கள் போகிறது, பிரயாணங்கள் போகிறது நல்லது. ஆனாலும் 14ஆம் வசனம் சொல்லுது, சில காரியங்களை குறித்து எனக்கு குறையுண்டு. நீ செய்கிற நல்லதெல்லாம் நல்லது, அதுக்காக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்கு. உன்னை குறித்து எனக்கு சில கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட், புகார்களை குறித்து நான் உனக்கு சொல்ல வேண்டும். 14ஆம் வசனம் தான் கீ பாயிண்ட் இந்த பேசேஜில். விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. நான் இந்த பிலேயாமுடைய டீச்சினுக்கு நான் கொஞ்சம் வாரேன் லேட்டா.
இதுதான் இன்றைக்கி முக்கியமான நோட் இந்த மெசேஜில். அது என்னது? பிலேயாமுடைய டாக்ட்ரின், பாலாம் டாக்ட்ரின்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு பிலேயாமுடைய படிப்பினை என்னன்னு சொல்லி? கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? பிலேயாமுடைய படிப்பினை, பிலேயாமுடைய இறையல். பிலேயாமுடைய இறையல் என்னென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை எடுத்து தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது பிலேயாமுடைய படிப்பினை. பைபிளை எடுத்து அதில் தங்களுக்கு ஏதாவது சாதகமாக சொல்ல வேண்டிய காரியத்தையும் அதோடு சேர்த்து அதை சரியாக என்ன செய்கிறார்கள்? புகுர்த்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் இந்த பிலேயாமை குறித்து கற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் வீட்டுக்கு போயிட்டு எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இருந்து 36ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பிலேயாமை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. எண்ணாகமம் 21லேருந்து 36 வரை. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், என்னது இந்த பிலேயாம், என்னது இந்த படிப்பினை, என்ன நடந்தது சபையிலே, இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு சபைகளிலே. ஓகே, முதலாவது, இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் முந்தி மாதிரி இல்லை, இந்த ஆன்லைன் இந்த சேனல்லாம் வந்தது இருக்கிறனால பிரசங்கங்கள் வீட்டுக்கு போயிட்டு யூடியூப்பை போட்டு ஃபேஸ்புக்கை போட்டு நிறைய மெசேஜ் இன்றைக்கி கேட்கலாம். எது சரியான பிரசங்கம், எது பிழையான பிரசங்கம் சொல்லி வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நிறைய பிரசங்கங்கள் இன்றைக்கி ஊடகங்களில் வருது. அப்போ நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு என்னவென்று சொன்னால், அற்புத அடையாளங்களை தேடி ஜனங்கள் ஓடுகிறார்கள். சபைகளிலே அற்புத அடையாளங்கள் எங்கே நடக்குதோ அந்த சபைகளை தேடி ஜனங்க ஓடுகிறார்கள். வீடுகளுக்கு ஊழியக்காரர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யாரு? அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள். தலையில் கையை வைத்து செபித்து இந்த மாதிரி 2 வார்த்தையை சொல்லி அவங்கள என்ன சொல்றது, உற்சாகப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அற்புதம் எதிர்பார்க்கிறாங்க, செபிக்கிறாங்க, அற்புதமே நடக்குதில்லை. இப்போ நாங்கள் மனசு வந்து போகிறோம், என்னடா நான் ஜெபிக்கிறேன், இந்த ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கிறாரு, அற்புதம் நடக்குதில்லை. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, வேற சபைக்கு போகிறாங்க, உதாரணமாக சொல்கிறேன், அவங்களுக்கு அற்புதம் நடக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களோட சபையிலன்னா அற்புதம் நடக்குது, எங்கட பாஸ்டர் அற்புதம் செய்கிறாரு, ஒரு வாரம் வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நான் போகாட்டி எங்கள் சர்ச்சில் தேடுவாங்க. இப்போ நடக்கிறத சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வராதிங்க, கிழமை நாட்களில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை போராடி தானே உங்கள் சர்ச்சில் தேடுவாங்க. கிழமை நாட்களில் எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் இருக்குது, இல்லாட்டி அந்த ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வராரு, இல்லாட்டி நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போகிறோம், யாரும் உங்களை தேட மாட்டாங்க, வந்து ஜெபிச்சு கொள்ளுங்க. இப்படின்னு போயிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சபையை, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சபை தலைமைத்துவத்தை விட்டுட்டு எங்கேயோ ஒரு உதவிக்காக, இல்லாட்டி எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவைப்படுற பட்சத்தில் நாங்கள் போகிறோம். இது தான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுற சபைகளில் ஜனங்க தேடுறது குறைவு. இன்னும் சிலர் பண உதவி செய்கிற சபைகளை தேடி போவாங்க. இந்த சபையில் நிறையா பண உதவி செய்கிறாங்க, வீடு கட்ட உதவி செய்கிறாங்க, இல்லாட்டி பொதிகளை கொடுக்குறாங்க. ஜனங்கள் உதவிகளை தேடி போகிறாங்க, அற்புதங்களை தேடி போகிறாங்க. ஆனால் ஒரு காலம் வரும், சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுகிற சபைகள் இல்லாமல் போகும். அந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், கல்வாரி சபையாக நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ணும் ஒரு ஆரோக்கியமான சபையில் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆகவே சத்தியத்தில் வேறு கொண்டு அற்புத அடையாளங்களை மட்டும் தேடி போகின்ற ஒரு குருட்டு அல்லது குறுகிய மனப்பான்மை கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டாம். 2025 நீங்கள் வாக்கு தத்தங்கள் எடுத்திருப்பீங்க, ஜெபிச்சிருப்பீங்க, அப்படி இருந்திருப்பீங்க, இப்படி இருந்திருப்பீங்க. ஆனால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இயர் எண்டு எங்களுக்கு அவ்வளோ நல்லா அமையலை. நவம்பர் 2, டிசம்பர் 2 எல்லாம் வழக்கமாக டிசம்பர் மாதம் இருக்கிற உற்சாகம் போன மாதம் நிறைய பேருக்கு இருக்கலை. ஏற்பட்ட மண் சரிவு, வெள்ளங்கள், அனர்த்தங்கள் நிமித்தமாக இன்னும் சிலர் கேம்புகள் இருக்கிறாங்க. ஓகே, இந்த வருஷம் ஒரு வாக்கு தத்தம், ஒரு வசனத்தை பிடிச்சு கொண்டு இந்த ஆண்டு எனக்கு இப்படி ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். அமையலாம், அமையாமலும் போகலாம், நம்மளுக்கு தெரியாது. ஓகே, 7 காரியங்கள் குறிப்பெடுக்கிறவங்க குறிப்பெடுத்துக்கலாம். 7 காரியங்கள் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த பிலேயாமுடைய டீச்சிங்,
இந்த பிலேயாமுடைய படிப்பினை இன்றைக்கு சபைகளிலே எப்படி செயல்படுகிறது குறிப்பிடுக்கிறவங்க எழுதிக்கலாம். 7 காரியங்கள். இன்னைக்கு திருச்சபையிலே பிலேயாமுடைய படிப்பினை எப்படி போகின்றது. முதலாவது காரியம் மத்தேயு 6:33 வாசிக்க தேவையில்ல. மத்தேயு 6:33 கோட் பண்ணி இவங்க சொல்றாங்க, நீ கிறிஸ்தவராக இருந்தால் நீ கட்டாயம் பணக்காரனாக இருக்க வேண்டும். as a Christian you must be rich. கிறிஸ்தவனாக இருந்தால் நீ பணக்காரனாக இருக்க வேண்டும். மத்தேயு 6:33 பிடிச்சிக்கிட்டு சொல்றாங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரு தானே, உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன்னு சொல்லி. கிறிஸ்தவன் ஏழையா இருக்கக்கூடாது. கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? இந்த படிப்பினைகளை கேட்டிருக்கீங்களா சபையில்? கிறிஸ்தவங்க ஏழைகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவராக இருக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? இயேசு சுவாமி என்ன சொன்னார்? இயேசு சுவாமி என்ன சொன்னார் தன்னுடைய சீஷர்களை? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா என்ன சொன்னார்? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வான்னு சொன்னார். இன்னொரு இடத்துல நரிகளுக்கு குகைகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, எனக்கு என்ன இல்லைன்னு சொன்னார்? தலை சாய்க்க இடமில்லை. அப்போ இயேசு சுவாமி காண்பித்த கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகம் காண்பிக்கின்ற கிறிஸ்தவமும் ரெண்டாக இருக்கிறது. கிறிஸ்தவர் என்றால் நீங்கள் வசதியாக தான் இருக்க வேண்டும், உங்களுக்கு நல்ல பணம் இருக்க வேண்டும், அப்படி என்று ஒன்று கிடையாது. ஆனால் நாங்கள் ஆண்டவரை உண்மையாக பற்றி கொள்ளும் போது எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கஷ்டத்தில் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக தசம பாகம் எல்லாம் போட்டு காணிக்கை எல்லாம் போட்டு கர்த்தருக்கு உண்மையாக நீங்கள் ஆண்டவரை சேவிக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கும், உங்களுக்கு ஆண்டவர் யார் கண்களை அது தயவு கிடைக்க பண்ணி உங்களை நீங்கள் நல்லா இருப்பீங்க. பட் கிறிஸ்தவராக இருந்தால் செல்வந்தராகத்தான் இருக்க வேண்டும், பண வசதிகளோடு தான் இருக்க வேண்டும், செழிப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை இன்று போகிறது. அந்த படிப்பினை தவறானது. பணக்காரர்களாகவும் இருக்கலாம், ஏழைகளாகவும் இருக்கலாம், நடுத்தரவர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் அன்றன்று எங்கள் அப்பத்தையும் எங்கள் தண்ணியையும் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவது காரியம், இரண்டாவது படிப்பினை, இவர்கள் இந்த படிப்பினை, இந்த பிலேயாமுடைய படிப்பினை சீஷத்துவத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு பதிலாக இவர்கள் பிரசங்கம் பண்ணுவது செழிப்பின் உபதேசம், ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பின் உபதேசம். அது சொன்ன பாயிண்டோடு இதுவும் வருது. நீ கிறிஸ்தவராக இருந்தா நீ செல்வந்தனாகத்தான் இருக்க வேண்டும், நீ ஏழையாக இருந்தால் உன்னை ஆண்டவர் சபித்து விட்டார். எத்தனை வருஷமா சர்ச் போறீங்க? ஓகே. எத்தனை வருஷமா ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க? ஓகே. நீ இன்னும் முன்னேறம் அடையலையா? நீ இன்னும் கஷ்டத்தில், அப்ப நீ சபிக்கப்பட்டவன். அப்படி ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது. இயேசு சுவாமி எங்களுக்கு படிப்பித்தது சீஷத்துவம், ப்ராஸ்பெரிட்டி இல்லை, அதாவது செழிப்பின் உபதேசம் அல்ல. இதற்கு இவர்கள் பாவிக்கிற வேத வசனம்தான் இயேசு கிறிஸ்து என்னது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதை வச்சுக்கொண்டு இயேசு சுவாமி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதுனால செழிப்பின் அதனால் இன்னைக்கு டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்துக்கு ஆளுங்க குறைவு. இந்த சுவிசேஷன் சொல்கிறதுக்கு சர்வீஸ் முடிஞ்சு போகிறதுக்கு ஆட்கள் குறைவு. ஏன்னா அதுக்கு இன்றைக்கி நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலை. என்னதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல? சீஷத்துவம். சீஷத்துவம்னா என்னது? ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்கு உண்மையாக இருப்பது மட்டுமல்ல, எனக்கு பிறகு அடுத்த லீடர்ஷிப்பை நான் உருவாக்க வேண்டும். அதுதான் சீஷத்துவம். இந்த நாளும் நானே இருக்க முடியாது, எனக்கு பிறகு இன்னொருத்தர் ஊழியத்துக்கு வர வேண்டும், எனக்கு பிறகு இன்னொரு டீமை நான் உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், பொறுப்புகளை கொடுக்க வேண்டும், சபையிலே அடுத்த தலைமுறையினர் முன்னுக்கு வர வேண்டும். அப்போ அந்த நோக்கத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் அந்த நோக்கத்தில் நாங்கள் மத்தாக்களை உருவாக்குற நோக்கத்தில் சீஷத்துவத்திலே நாங்கள் போக வேண்டுமே ஒழிய செழிப்பின் உபதேசத்திலே நாங்கள் போகக்கூடாது. மூன்றாவது காரியமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பல தெய்வ வழிபாடுகளை கிறிஸ்தவத்தோடு மிக்ஸ் பண்ணினார்கள். நான் அதை விளக்கப்படுத்துகிறேன் உங்களுக்கு. மிக்சிங் கிறிஸ்டியானிட்டி வித் அதர் ரிலீஜியன்ஸ். அதாவது
கிறிஸ்தவ சமயத்தை ஏனைய சமயங்களோடு மிக்ஸ் பண்ணி எல்லா தெய்வங்களும் உண்டு அப்படிங்கிற கன்செப்ட். அப்படி ஏதாவது இருக்கா? எல்லா தெய்வங்களும் உண்டு. கடைசியாக கொண்டு போய் செய்கிற இடம் என்னமோ ஒன்று தான். ஆரம்பம் என்னமோ இந்த நதிகளை சொல்லுவாங்க, ஆரம்பமெல்லாம் எங்கேயோ, ஆனால் கடைசியில் கொண்டு போயிட்டு முடிக்கிற இடம் உண்டு. என்ன நடந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழுகிற ஒரு வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவராக நாங்கள் வாழணுமே தவிர எங்க சொந்த லாபத்துக்காக ஆண்டுடைய வார்த்தையை புரட்டுகிறவர்களாக வாழக்கூடாது. நாலாவது காரியத்துக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இம்மொராலிட்டி அண்ட் கிரே, அதாவது ஒழுக்க சீர்கேடுகள். நினைக்கிறேன் எனக்கு பார்த்தோம், வெசித்தனங்கள், விக்கிர ஆராதனைகள், சீர்கேடுகள். இந்த சீர்கேடுகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், கிருபை என்கிற வார்த்தை, நாங்கள் போன முறை பைபிள் ஸ்கூலில் நாங்கள் நிறைய அதை பற்றி படித்தோம். கிருபை என்கிற வார்த்தையை கொண்டு வந்து அதுக்குள்ளே திணிச்சு, நீ என்ன வேணுமானாலும் வாழு, நீ எப்படி வேணுமானாலும் வாழு, கிருபை உனக்கு இருக்கு. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய விளக்கு. எப்படி நீ வாழு, நீ மனம் போன போக்கிலே நீ வாழு, கொஞ்சம் பாவம் செய், கொஞ்சம் கொடி, கொஞ்சம் போதை வஸ்து அனுபவி, கொஞ்சம் புகைப்பிடி, ஆனால் நீ கிருபை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஆல்டரில் போயிட்டு பாவ அறிக்கை செஞ்சீங்கன்னா நீ போதும். கம்யூனியன் எடுக்க முன்னுக்கு பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ மனம் திரும்பினா போதும். மனம் திரும்புறது நல்ல காரியம்தான். ஆனால் நாங்கள் செஞ்சுட்டு திரும்ப நாங்கள் மனம் திரும்பும் பொழுது அந்த மனம் திரும்புதலுக்கு அர்த்தமே கிடையாது. இம்மொராலிட்டி. நாங்கள் கிருபைங்கிற வார்த்தையை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்ன செஞ்சாலும் கிருபைன்னு சொல்லி அந்த கிருபையே நாங்கள் அசட்டை பண்ணிவிட்டோம். 5வது காரியம், இது இன்னும் முக்கியமான ஒரு காரியம். இதுக்கு எப்படி சொல்கிறது சொன்னால், எனக்கு தேவையான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரை நான் பயன்படுத்துவது. அது எப்படின்னா, சில ஊழியக்காரங்க இருக்கலாம், வீட்டுகளுக்கு விசிட் போனால் சொல்லுவார், எனக்கு ஆண்டவர் பேசுகிறாரு உங்கள் வீட்டுக்கு வந்தனால, இந்த வீட்டில் இருக்கிற அல்மாரி இல்லாட்டி டிவி ஸ்டாண்ட், கேபினட் ஏதோ ஆண்டவர் சொல்கிறார், இதை சர்ச்சுக்கு கொடுக்கும்படி சொல்கிறார், இல்லை பாஸ்டருக்கே கொடுக்கும்படி சொல்கிறார். இப்படி ஆண்டவர் பேசுவாரா? உங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வாராரு, வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பொருளை சபைக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் என்ன நினைப்போம்? அந்த ஊழியக்காரன் திரும்ப எங்கள் வீட்டுக்கு வர்றது சொன்னால் நாங்கள் என்ன நினைப்போம்? வராமல் இருக்கிறதே நல்லது. ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம்? என்ன எதிர்பார்ப்பீங்க ஒரு ஊழியக்காரன் உங்கள் வீட்டுக்கு வந்தால்? ஒரு ஜெபம், ஜெபம் வேற, ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம். ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு போனார்னா, சில ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போனால் வியாக்குலம், இருக்கிற சமாதானமும் இல்லை, மனசு அப்படியே. ஏன்னா அவங்க வார்த்தையை போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் சொல்லிக்கொள்ள இயலாது. அதுக்கு தான் நீங்கள் சொல்லணும். அப்படி யாராவது சொன்னால், எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இதை நீ சர்ச்சுக்கோ இல்லாட்டி யாருக்கோ கொடுன்னு சொல்லக்கொள்ள, நீங்கள் சொல்லலாம், நானும் கும்பிட்றது அதே ஆண்டவர் தான், அந்த ஆண்டவர் எனக்கு இன்னும் சொல்லலை, எனக்கு சொன்னால் நான் தாரேன். இந்த ரெண்டு ஆண்டவரை நாங்கள் கும்பிடையெல்லாம் தானே, உங்களுக்கு பேசுகிற அதே ஆண்டவர் தானே எனக்கும் பேசணும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு ஆண்டவர் தானே ஆராதிக்கிறோம். அப்போ அவர் எனக்கு பேசலை, அதை எப்படி உங்களுக்கு மட்டும் பேசினார்? சமாதானத்தின் தேவன்னா ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு பேசக்கொள்ள உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். உங்களுக்குள்ள சமாதானமாக இருக்குமா இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஊழியக்காரன் பேசுகிறாரு, எனக்கு இதில் சமாதானமாக இருக்குது. எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னால் அது ஊழியக்காரன் பேசாமல் மாம்சத்தில் பேசுகிற காரியமாக இருக்கலாம். நினைக்கிறேன் 6வது பாயிண்ட் வந்து, கர்த்தரை தங்களுக்கு சொந்த லாபங்களுக்காக பாவிப்பது. 5க்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் சொந்த லாபங்களுக்காக கர்த்தரை பயன்படுத்துவது. சொந்த லாபங்கள், தங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கொள்வதற்காக கர்த்தரை பயன்படுத்துவது. சபையிலே கொஞ்சம் வசதி வாய்ப்போடு யாராவது இருப்பாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கூட தேடி பார்க்கறது சொந்த லாபம். அவங்களுக்கு ஒரு 5-6 விசிட் போகும். அதே நேரம் சர்வசாதாரண விசுவாசி கணக்கே எடுக்கிறது இல்லை. சொந்த லாபங்களுக்காக நாங்கள் கர்த்தரை தேடி கொள்வது, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவது. 7வது, கர்த்தருடைய வார்த்தையை படிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது திணிக்கிறது.
வார்த்தையில் ஒரு எந்த பாயிண்ட் ஒன்று எடுத்துகிட்டு இன்றைக்கி உங்களுக்கு யாருக்காவது நான் ஏதாவது சொல்லணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு பைபிள் ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு அதோடு இதை போட்டு சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ நான் பிரசங்கம் பண்ண இல்லை, நான் உங்களுக்கு ஏதோ சொல்ல வந்தேன், அந்த பிரசங்கத்தோடு இதையும் நான் சொல்லிட்டு என்ன செஞ்சேன், போயிட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை திணிக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் 10 கட்டளைகளிலே தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவராயிருக்க. எல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலவங்க எதுக்கெடுத்தாலும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல காரியம், பிரைஸ் தி லார்ட், நல்ல காரியம். என்னத்துக்கு பிரைஸ் தி லார்ட்? என்னத்துக்கு பிரைஸ் தி லார்ட்? எல்லாரும் சுயநலமாக தங்களுக்கு சில நன்மைகளை எடுத்துக்கொள்ள ஆண்டுடைய நாமத்தை வீணிலே யாராவது உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னா தமிழ் அர்த்தம் ஸ்தோத்தரின்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட்னா கர்த்தரை ஸ்தோத்தரி. அப்ப நீங்க திரும்பி கேட்கலாம், என்னத்துக்கு? என்னத்துக்கு? ரீசன் ஒன்று இருக்கணும் இல்லை பிரைஸ் தி லார்ட் சொல்ல. சும்மா சும்மா ஆண்டவரை கிரீட் பண்றது வேற. கிறிஸ்தவர்கள் சிபிஎம் பேக்ரவுண்டில் கிரீட் பண்ண பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்மா. ஆனால் ஒருவர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லக்கொள்ள அதுக்கு ரீசன் ஒன்று இருக்கணும். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தார், பிரைஸ் தி லார்ட். வரக்குள்ள எனக்கு ஒரு விபத்து நடக்க போச்சு, ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், பிரைஸ் தி லார்ட். என் அப்பத்தையும் தண்ணியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பிரைஸ் தி லார்ட். புரியுதா நான் பேசுறது? நாங்கள் சொல்ற காரியத்துக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கி சுயநலமாக அற்ப லாபங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை புரட்டும் பொழுது அவிசுவாசி எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்புறம் எப்படி நாங்கள் அவனுக்கு சுவிசேஷம் சொல்றது? கஷ்டம் வந்தா நாங்கள் கடன் எடுத்து பழகும் பொழுது அவனுக்கு எப்படி விசுவாசத்திலே வாழ சொல்லுவது? அவன் பார்க்குறான் நாங்களே எப்படி வாழ்கிறோன்னு சொல்லி. சுவிசேஷம் சொல்றதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு தருணங்கள் இல்லாமல் போயிருக்கிறது. காரணம் என்னவென்றா, கிறிஸ்தவர்களாக எங்களுடைய சாட்சியை நாங்கள் இழந்தவர்களாக இன்னைக்கு நாங்கள் சீக்கிரமாக டக் டக்குன்னு எங்களுக்கு இருக்கிற தேவைகளை தேடிக்கொள்கிற ஒரு எண்ணத்திலே நாங்கள் போய் கொண்டிருப்பதனால சத்தியத்தை கேட்டும் வெளிப்படுத்தல தான் அடிக்கடி வருது. காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் ஆண்டவர் அந்த வசனத்தை வெளிப்படுத்தல போறாரு? காதுள்ளவன் கேட்க கடவன். வார்த்தையை கேட்கிறவர்களாகிறாமல், வார்த்தையை செவிமடுக்கிறவர்களாக இல்லாமல், வார்த்தையை நடைமுறைப்படுத்துவர்களாக. இந்த வருஷம், போன வருஷம் நீங்கள் ஆண்டவருக்காக எதுவுமே செய்யாத ஒரு ஆளாக இருந்திருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த வருஷம் ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக செய்யுங்க. செய்துட்டு பாதியில் விட்டீங்களா இருந்தா இந்த வருஷம் மீண்டும் அதை ஆரம்பிப்பதற்கு எத்தனம் பண்ணுங்க. விசேஷமாக வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் சுருக்கமாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் 16ஆம் வசனம், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அவன் கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறதும் அன்றி வெறும் அறியக்கூடாத புதிய நாமத்தை அவனுக்கு. ஆகவே இந்த காலை பொழுதில் இந்த 2 வசனங்களை நாங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கொள்வோம். 16, 17 மனம் திரும்பு. ஆண்டவர் எங்களை சொல்கிறாரு, மனம் திரும்பு. சபையே நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி, ஆண்டவர் சொல்ற மனம் திரும்பி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய, ஜெயிக்கிறவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மறைவான மன்னாவை உனக்கு நான் கொடுப்பேன். இந்த ஆண்டு நாங்கள் புதிய ஒரு பரிமாணத்துக்கு போகத்தக்கதாக, புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே நாங்கள் போகத்தக்கதாக கொஞ்ச நேரம் நாங்கள் கண்களை மூடுவோம். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கடைசி காலங்களிலே அநேக பிழையான போதனைகள், படிப்பினைகள் மத்தியிலே சத்தியத்தை விட்டு விலகாதபடி சத்தியத்தில் வேர்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு பலன் தாங்க சுவாமி.
கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே நிலைத்து எங்களுடைய மரண பரியந்தம் நீர் அழைத்த அழைப்பில் உண்மையோடும் உத்தமத்தோடும் சேவித்து நீர் எங்களை நித்திய வீட்டுக்கு அழைக்கும் போது சந்தோஷத்தோடு வரத்தக்கதான நாட்களை தாங்க சுவாமி. இது இந்த சபையால் அனைவரையும் செபித்து ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய தேவைகள் என்னவோ, பிரச்சனைகள் என்னவோ, குறைவுகள் என்னவோ, ஆண்டவரே நீங்கள் தாமே எல்லாரையும் பொறுப்படுத்தி ஆசீர்வதிங்க சுவாமி. சுகவீனத்தோடு வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய சுகமாக்கும் வல்ல கரத்தை உடைய பிள்ளைகளுக்கு மேலாக நீட்டி நீர் சுகப்படுத்துங்க சுவாமி. தேவைகளோடு வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திங்க சுவாமி. நாளை முதல் ஆரம்பிக்கும் திங்கட்கிழமை புதிய வாரம் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாரமாக அமைத்து கொடுங்க. புறப்பட்டு போகும் பொழுது உடைய பாதுகாப்பின் கரத்தை உடைய பிள்ளைகளோடு கூட வைத்து எல்லா பொல்லாப்புக்கும் வழிவிலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. மீண்டும் அடுத்த வாரம் இவர்கள் ஆராதனையை சந்திக்க மட்டும் நீரை தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினாலே மூடி மறைத்து ஆசீர்வதிக்கும்படியாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லோரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.